ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதன் மலைக்குச் சென்று விறகை சேகரித்து அதை விற்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு எதிலும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு குணம் அவரிடம் இருந்தது. கடவுள் என்பவர் கிடையாது. அப்படி இருந்தால் நான் மட்டும் ஏன் இப்படி விறகு சுமந்து பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு அவநம்பிக்கையும் இருந்தது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் விறகு வெட்டி எடுத்துக்கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது கால் தவறி திடீரென உருண்டு விழுந்தார். விழுந்தவர் சுதாரித்துக் கொண்டு ஒரு சின்ன மரத்தை பிடித்துக் கொண்டார். மேலே ஏற வழி இல்லை. கீழே பார்த்தால் அகல பாதாளம் தலை சுற்றியது அவருக்கு. அவர் இதுவரை கடவுளை நம்பியதில்லை. அப்போதுதான் முதல் முறையாக கடவுளை நினைத்து, இறைவா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்று வாய்விட்டு கதறி அழுதார். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. நீ என்னை நம்ப மாட்டாய் என்றான் இறைவன். இல்லை, நான் நிச்சயமாக உன்னை நம்புகிறேன் என்றார் இவர். எனக்கு நம்பிக்கை இல்லை என்றான் இறைவன். ஐயோ, அப்படி சொல்லாதே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்று என்றார் இவர். சரி, காப்பாற்றுகிறேன், நீ பிடித்திருக்கும் அந்த சின்ன மரத்தை விட்டுவிடு என்றான் இறைவன். ஐயோ, இதனை விட்டுவிட்டால் நான் கீழே விழுந்து இறந்து விடுவேன் என்று அழுதார் இவர். அதற்கு பிறகு வானத்திலிருந்து குரல் கேட்கவில்லை. இந்த கதை எதுக்காக சொல்லப்படுதுன்னா, வாழ்க்கையிலையும் இப்படிதான். நம் நம்பிக்கைக்குரியவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். யாரையும் நம்பாவிட்டால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். சில விஷயங்களில் முன்னுக்கு பின் யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம்.